வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா பஞ்சாபி மட்டன் கிரேவி, பஞ்சாபி மட்டன் கறி பண்ண போறோம். யாரோட சேர்ந்து பண்ண போறோம் பாத்தீங்கன்னா வில்லேஜ் கிச்சன் ஃபேக்டரி நம்ம இடத்துக்கு வந்திருக்காங்க. அவங்களோட சேர்ந்து ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போறோம். ஆசிரமத்துக்கு ஏதாச்சும் நாங்க பண்ணி கொடுக்கணுங்க அப்படின்னாங்க. அப்படியா, உடனே கிளம்பி வாங்க, நம்ம சமைச்சு கொடுத்துடலாம் அப்படின்னோம். நம்ம வீடியோ எந்த அளவுக்கு நீங்கள் பார்க்குறீங்களோ, எந்த அளவுக்கு எங்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்களோ, அதே மாதிரி வில்லேஜ் கிச்சன் ஃபேக்டரி சேனலுக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து அவங்க சேனலை பாருங்கள். நாங்கள் இந்த முழு ஆட்டை சமைச்சு ஆசிரமத்துக்கு கொடுக்க போகிறோம். என்ன சம்பத்கான்? கண்டிப்பாக இன்னைக்கு இந்த முழு ஆட்டை தான் ஒரு பஞ்சாபி ஸ்டைலில் ஒரு அருமையான கறி விருந்து ரெடியாக இருக்குது பாருங்க. தாபா ஸ்டைலில் பண்ண போகிறோம். முழுசாக வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கிட்ட வந்து குளிப்பாட்டி விடுறோம். மஞ்சள் தேய்ச்சி நல்லா குளிப்பாட்டி நல்லா கை எடுத்துக்கலாங்க. அப்போதான் அந்த கவுச்சு வர போகும். சம்பத்கான், நீங்கள் குளிச்சு எத்தனை நாள் ஆச்சு? நான் குளிச்சு 10 மாதம் ஆச்சு. இப்போ இந்த பொங்கலுக்கு தான் கொண்டு போவோம். போகலாம். அருமையான பக்கா வெயிட்டாக இருக்குது ப்ரோ. ஆடு எத்தனை கிலோ இருக்கும்? 35 கிலோ ஆடு. வாங்க மக்களே, நல்லா கட்டை வந்து கழுவி எடுத்துக்கலாம். அப்புறம் கறி வெட்ட முடியும். 35 கிலோ ஆட்டு கறி வந்து வெட்டி எடுக்க போகிறோம். அதனால் 3 கட்டை ரெடி பண்ணியிருக்கோம். கரெக்டாக சம்பத்தண்ணா? ஆமாம், 3 கட்டை 35 கிலோ கறி. இன்னைக்கு ஒரே வெட்டு இல்லை, 35 கிலோ ஆடு தஞ்சரியாக தான் வெட்ட போகிறேன். சம்பத்தண்ணா சொல்லுங்கண்ணா. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, எடுத்துக்கலாம். சம்பத்கான், இன்னைக்கு நீங்கள்லாம் வந்திருக்கோம்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக இருக்காரு. வேலையே இல்லையா? வேலை மிச்சம் இருக்கு. மட்டன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஆடுன்னு நினைக்கிறேன். நமக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி இப்போ சிவகண்ணன் ஒரு தொல்லை வேலை. எப்போ பார்த்தாலும் இஞ்சி இடி பூண்டு இடின்னு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வில்லேஜ் கிச்சன் ஃபேக்ட்ரியிலேருந்து நமக்கு கிருபண்ணை வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுற. அப்படி என் வேலையை அப்படியே ஜீரோ ஆக்கிட்டேன். அப்படி எல்லாம் இடிக்கிற வேலை பிடிக்கிற வேலை எல்லாம் அவர் பண்ணுறா. அப்படி இப்படி ஒருத்தர் இருந்தால் நான் வேலையே செய்ய வேண்டியதில்லை, வேடிக்கை மட்டும் பார்த்தா போகுது. பண்ண மட்டும் எடுத்துருங்க. இத்தனை நாள் எங்கேயா இருந்தீங்க நீங்களா? என்ன இவ்வளவு ஒரு வேலை செய்ய விடாம இது பண்றாங்க. சரி, பற்ற வைக்கிற வேலையாவது நம்ம பண்ணுவோம். முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, காஷ்மீர் மிளகாவுக்கு வந்து கலர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ரெட் கலராக மாறிடும் எந்த ஒரு சமையல் பண்ணாலும். பஞ்சாபி மட்டனுக்கு எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ தான் நம்ம தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மசாலா நம்ம வறுத்து எடுக்கணும். என்னென்ன மசாலான்னு பாருங்கள். தாளிக்கு போயிடலாங்களா? வாங்க. சிவாண்ணா சொல்லுங்க. மசாலாலாம் வறுத்து எடுத்துக்கலாம். என்னென்ன மசாலா பாருங்க. ஒவ்வொரு மசாலாவும் சொல்லுவேன், தொடர்ந்து பாருங்க. ஓகேண்ணா. வரமல்லி போட்டுக்கலாம், சீரகம், சோம்பு, ஏலக்காய். அடுத்ததான் என்ன போடுறோம்? காஷ்மீர் வரமிளகா. காஷ்மீர் வரமிளகா தான் இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப முக்கியம். மசாலா நல்லா நம்மளுக்கு வறுபட்டுருச்சு. இறக்கிடலாங்களா? இறக்கலண்ணா. இறக்குங்க.
முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. மசாலா ஐட்டத்தை எல்லாத்தையுமே நல்லா தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். இதை கொஞ்சம் அரைச்சி கொடுத்துட்றீங்களா? கண்டிப்பாண்ணா, கொடுங்க. சம்பத் கான் வேலையே இல்லை போல இருக்கு இன்னைக்கு. செட்டி வச்சிடலாமா? வச்சிடலாண்ணா. வைங்க. ஆயில். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ தான் நம்ம தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு என்னென்னு பாருங்கள். கருப்பு ஏலக்காய், பட்டை, பிரியாணி இலை, இடித்து வச்ச இஞ்சி, உரிச்சு வச்ச பூண்டு. சூப்பர், போடுங்க. இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நிறைய தேவைப்படும். வெங்காயத்தில் தான் நம்ம கிரேவி எடுக்க போகிறோம். வெங்காயம் போடுறோம். சம்பத்தண்ணா, சொல்லுங்க. நீங்க கொடுத்த வேலை கரெக்டாக முடிச்சிட்டேன். கரெக்டாக மசாலாவை நல்லா அரைச்சிட்டிங்களா? சூப்பராக அரைச்சிருக்கேண்ணா. இன்னைக்கு நம்ம மேலே மிச்சம் பண்ணிட்டாரு. அருமையாக மசாலா அரைச்சிட்டு வந்துட்டாரு. நாட்டு தக்காளி, வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. நாட்டு தக்காளி போட்டுடலாம். நல்லா வதங்கி வந்துருச்சு. அடுத்ததான் நம்ம மட்டன் சேர்க்க போறோம். ஐயா, மட்டன் போடலாங்களா? போடலாம். போடுறேங்க. ரொம்ப நேரமா ஒருத்தர் சும்மாவே நின்றுட்டு இருப்பாரு. அவருக்கு ஒரு வேலை இப்போ கொடுக்கணும். இது என்னது? இது இடிச்சு எடுத்த மசாலா. போடலாமா? போடலாம். போடுங்க. மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். மசாலா நல்லா வறுந்து பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைம் தான் நம்ம தண்ணி சேர்க்கணும். தண்ணி ஊற்றிடலாம். கூடவே அடுத்து கல் உப்பு போட்டுக்கலாம். மட்டனில் நம்ம உப்பு போட்டோம். இதை மூடி வச்சு ஒரு 3/4 மணி நேரம் பொறுமையாக நம்ம வேக விடணும். அந்த கேப்பில் ஒரு டீ சாப்பிட்டு வந்துடலாமா? சாப்பிட்டு வந்துடலாம். சம்பத் கான், ஓகே, போயிடலாம். வாங்க, மூடுங்க. பாருங்க மக்களே, நம்ம செய்கிற விதமும் அண்ணங்க செய்கிற விதமும் வேறு லெவலில் இருக்குது. இப்போ என்னென்ன செய்கிறாங்கன்னா, பஞ்சாபி தபா ஸ்டைலில் வந்து மட்டன் கிரேவி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டாங்கன்றது நம்ம அண்ணன் சொல்லுவார். பாருங்க, வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் இன்னொரு டைம் தெளிவாக மக்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டதுனால நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பஞ்சாபி மட்டன் கறி தாபா ஸ்டைலில் நம்ம பண்ணுறோம். இதோட ப்ராசஸே என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். மட்டன் நம்ம எடுத்துக்கணும். முதல்ல நம்ம மசாலா தாளிக்கணும். மசாலா தாளிக்கிறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, காஷ்மீர் சில்லி, வரமிளகா, சீரகம், சோம்பு, மிளகு, கருப்பு ஏலக்காய், நம்ம நாட்டு ஏலக்காய், எப்போ உங்களை நாட்டு ஏலக்காய், இதெல்லாம் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். முந்திரி பருப்பு அதுவும் வறுத்து எடுத்துக்கணும். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா. முந்திரி பருப்பு எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ, வெங்காயம் எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ, இதோட கிரேவி வந்து நிறையா வரும். எதனால் அப்படின்னா, இதுக்கு தேங்காய் அரவை அந்த மாதிரிலாம் எதுவும் நம்ம ஊற்ற போகிறது கிடையாது. வெங்காயம் கொஞ்சம் நிறையா போட்டுட்டு நம்ம தாளிக்க ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு ஆயில் கடாயில் எண்ணெயை ஊற்றணும். அதுக்கடுத்து பட்டை, கருப்பு ஏலக்காய், பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து விட்டுட்டு வெங்காயம் போடணும். வெங்காயத்துக்கு அடுத்து பச்சை மிளகா போடணும். பச்சை மிளகாவுக்கு கொஞ்சம் முன்னாடி இஞ்சி பூண்டு சேர்க்கணும்.
பச்சை மிளகா கொஞ்சம் முன்னாடி இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ரோஜாப்பூ இதழ், ட்ரை ரோஜாப்பூ இதழ், கஸ்தூரி மேத்தி இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி போடணும். தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டு என்ன பண்ணணும் சம்பத்கான்? இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போ அடுப்பு பற்ற வைப்பீங்க? வெறும் அடுப்பில் வதக்கினா வதங்கிடுமா? நம்மளால வெறும் அடுப்பில் வதக்குவார்னு நினைக்கிறேன், அதனால தான் சொல்கிறாரு. இதெல்லாம் வதக்கி முடிச்சுட்டு நம்ம இடித்து வச்ச மசாலா மட்டனையும் ஒன்றா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க விடணுங்க. எந்த அளவுக்கு நம்ம பொறுமையாக வேக வைக்கிறோமோ அந்த அளவுக்கு மட்டன் நல்லா சாஃப்டாக வந்துட்டுருக்கும். இப்போ அந்த வேலை தான் நடந்துகிட்ருக்கு. கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆயிடும். நல்லா வெந்த பிறகு என்ன பண்ண போகிறோம், எல்லாரும் சேர்ந்து ஒரு பிடி பிடிச்சிட்டு நம்ம ஆசிரமத்துக்கு எடுத்து கொடுக்க போகிறோம். அது வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். முக்கியமான விஷயம், சம்பத்துக்கானுக்கு அளவாக மட்டும் கொஞ்சோண்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆசிரமத்துக்கு கொண்டு சரிங்க ஐயா, சரி. நீங்கள் அப்படியே கொடுத்துட்டு சாப்பிடுங்க, நம்ம ஆசிரமத்துக்கு போகணும்னா அவரே காலி பண்ணிடுவோம். ஓகே, எப்பா ரிசர்வ் கோட்டா கண்டுபிடிச்சிட்டேன் கரெக்டாக. சம்பத்தண்ணா ரெடியாக இருக்குமா? கண்டிப்பாக ரெடியாக இருக்காது. அடி பிடிக்காமல் இருக்க கொஞ்சம் ஒரு கிண்டி விட்டுருவோம். சரி, அப்படியே ஓப்பன் பண்ணுங்க. வாங்க எல்லாம் சாப்பிட்டு வரலாம். செம்மையாக வந்திருக்கலாம். எலும்பு தனியாக கறி தனியாக அப்படியே பிரிய ஆரம்பிக்குது. நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே வேகட்டும். வெந்துருச்சு. பூ போல் வந்திருக்குண்ணா. ஆமாம், அப்படியே நம்மளுக்கு எலும்பு தனியாக பிரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். பார்த்தா உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி பிரிய ஆரம்பிச்சிருச்சுனாவே வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஐயா, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மாஸ்டர் பாருங்கள். ரொம்ப பிரமாதமாக இருக்குது ஐயா. ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ரொம்ப பிரமாதமாக இருக்குது. என்ன பிரமாதமாக இருக்குது, நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. என்ன பிரமாதம் நல்லா இருக்குதுன்னா லைட்டாக டேஸ்ட்டு, ரொம்ப பிரமாதம் இருக்குன்னா ரொம்ப டேஸ்ட்டு. சம்பத்கான் தெரிஞ்சுக்கங்க, அல்டிமேட் டேஸ்ட்டு. ரொம்ப பிரமாதமாக இருக்குன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு அர்த்தமா. சரி, இதை இறக்கி வச்சிடலாங்களா? இறக்கிடலாம். இதுக்கு ஃபைனல் டச் ஒன்று பண்ணணும், அதுவும் பார்த்துடலாம். பட்டர். அண்ணன் சின்ன பசங்க விளையாடிட்டு இருக்காரு. பட்டர் நல்லா உருகி வந்துருச்சு. விட்டால் நெய்யாயிரும் போல இருக்குது. கஸ்தூரி மத்தியும் ரோஜா ட்ரை ரோஸா அப்படின்னும் இதையும் போட்டுடலாம். சூப்பராக நம்மளுக்கு பஞ்சாபி மட்டன் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியே கொண்டு போயிட்டு நம்ம ஆசிரமத்தில் கொடுக்க போகிறோம். ரொம்ப முக்கியமான விஷயம், வில்லேஜ் கிச்சன் ஃபேக்ட்ரி அந்த சேனல்லேருந்து வந்திருக்காங்க. இவங்களோட சேனலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நம்மளுக்கு எப்படி நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்களோ மறக்காமல் இவங்களுக்கும் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி இவங்களோட சேனலை பாருங்கள். நம்மளை மாதிரி நிறைய குக்கிங் வீடியோ போட்டிருக்காங்க. பல்காக நிறைய பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஐயா, பாருங்கள் மக்களே, பஞ்சாபி மட்டன் கிரேவி வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. அண்ணன் வந்து சம்பத் அண்ணன், சிவா அண்ணன் வந்து வேறு லெவல் டேஸ்ட்டில் பண்ணியிருக்காங்க. டேஸ்ட்டு பார்க்கும்போது ஒன்றும் கையில் கொடுக்க மாட்டேன்றாங்க, வெண்ணையை கொடுத்துட்டு நக்க விட மாட்டேன்றாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எப்போ சாப்பிடணுன்ட்டு ஒரு ஆர்வத்தோடு இருக்கோம். செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. நம்மளுக்கு எப்படி ஆதரவு தரீங்களோ அதே போல் அண்ணனுங்களுக்கு ஆதரவு கொடுங்க. நம்முடைய சப்ஸ்கிரைபர் எல்லோரும் வந்து நம்ம அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்களுடைய சப்ஸ்கிரைபர் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு லெவலில் மக்களுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். இது கூட பெரிய லெவலில் வந்து உங்களுடைய ஆதரவு வந்து இது கூட பெரிய லெவலில் நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். இந்த மாதிரி ஆசிரமத்துக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணணுங்க, உங்களோட சேர்ந்து ஒரு வீடியோ பண்ணணும் அப்படின்னாங்க. அப்படிங்களா, உடனே வாங்கணும். வரும்போது ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. இதை வச்சு தான் நாங்கள் இன்றைக்கி சமைச்சிருக்கோம். அப்படியே கொண்டு போயிட்டு ஆசிரமத்துக்கு கொடுத்துட்டு அவங்களோட சேர்ந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். போகலாங்களா? வாங்க 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 வாங்க, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட போகலாம். வாங்க வாங்க. சம்பத்கான் ரொம்ப உற்சாகமாக இருக்காரு. சரி வாங்க. போதும்.
அண்ணங்க செய்து கொடுத்தது வேற லெவலில் செம்மையாக மஜாவாக இருக்குது. மஜ்ஜா சோ மஜ்ஜா மஜ்ஜிலி மிட்டா வேற லெவல் இருக்குது. பாய் எப்படி இருக்கு பாய்? பயங்கரமாக மஜாவாக இருக்குது.